மதங்களை கடந்து மனிதமும் நட்பும் தழைக்கும் என்பது பல்வேறு தருணங்களில் நிரூபணமாகிக் கொண்டுதான் இருக்கிறது. அப்படி ஒரு நிகழ வைக்கும் நிகழ்வு திருச்சியில் தொடர்ந்து வருகிறது. திருச்சி காஜாமலை அருகே ஜே.கே. நகர் பகுதியை சேர்ந்தவர் பேராசிரியர் மைதீன் அப்துல் காதர். இப்பகுதியில் 20 ஆண்டுகளாக வசிக்கும் இவர் ரமலான் நோன்பு காலத்தில் இரவில் 8 மணிக்கு மேல் துவங்கி நள்ளிரவு வரை உணவு தயாரித்து அதிகாலை 4 மணி அளவில் 50 கிலோமீட்டர் தூரம் பயணித்து அரசு தனியார் கல்லூரியில் விடுதிகளில் தங்கி பயிலும் இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு உணவு வழங்கி வருகிறார். கடந்த 7 ஆண்டுகளாக ரமலான் மாதம் முழுவதும் இச்சேவையை செய்து வரும் இவர் ரமலான் நோன்பு நாட்கள் முழுமையும் கொடுத்து வருகிறார் மைதீன். திருச்சி கே.கே. நகர், சுப்பிரமணியபுரம் மற்றும் புறநகர் பகுதியான சேதுராப்பட்டி ஆகிய இடங்களில் உள்ளவர்களுக்கு நேரில் சென்று இரவு 11 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரை சஹர் உணவுகளை வழங்குகிறார். இவரது வீட்டு உரிமையாளர் செல்வி இந்து மதத்தை சேர்ந்தவர். இவர் நோன்பு வைப்பவர்களுக்காக தயாரிக்கப்படும் சஹர் உணவை பேராசிரியர் மைதீனின் தாயுடன் சேர்ந்து சமைத்து பேக்கிங் செய்து தயாரித்து கொடுத்து வருகிறார். உணவு சமைக்க இடம் கொடுத்து இரவிலும் உடன் இருக்கிறார். மதங்களை கடந்து மனிதநேயத்துடன் மனிதம் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பதற்கு இவரின் நட்பும் அன்பும் உதாரணமாக இருக்கிறது. வெளியூர்கள்லேருந்து தங்கி படிக்கிறவங்களுக்கு உணவளிக்கணுங்கிற நோக்கத்தில் 7 வருஷத்துக்கு முன்னாடி இதை செயல்படுத்தணும். தொடர்ந்து 7வது ஆண்டா எங்கள் வீட்டிலேயே சகர் உணவுகளை சமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 200 நபர்களுக்கு முறையாக அதை பேக்கிங் செஞ்சு அவங்களுடைய இருக்க இடங்களுக்கே போய் கொடுத்து தொடர்ந்து கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இரவு நேரங்களில் அவங்க எங்கேயுமே போய் உணவுகளை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆண்டு சேதுராப்பட்டியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தூரம் பயணப்பட்டு அவங்களுக்கு போய் சகர் உணவுகளை கொடுத்துட்டு வரோம். அந்த மத நல்லிணக்கத்துக்கு இஸ்லாமியர்களுடைய நோன்பு நோற்பதற்கு இந்து சகோதரி தன்னுடைய இல்லத்தையும் அளித்து அதுல தானும் பங்களிப்பு அவங்களுடைய உடல் உழைப்பையும் கொடுக்கிறது இதுல கூடுதலான சிறப்பம்சமா இருக்கு.